கச்சத்தீவை விடமாட்டோம்னு இலங்கை அதிபர் கொடுத்த அறிவிப்பு. தமிழக மீனவர்களின் முக்கிய வாழ்வாதாரமான கச்சத்தீவு மீண்டும் பேசும் பொருளா மாறியிருக்கு. தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி சென்று மீன் பிடிப்பதாக கூறி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுவது தொடர்கதையான நிலையில தமிழ்நாட்டு மீனவர்களின் நலனை கருத்தில் கொண்டு கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும் என பல்வேறு தமிழக அரசியல் கட்சிகள் மத்திய அரசை வலியுறுத்தி வராங்க. கச்சத்தீவை மீட்க வலியுறுத்தி முதல்வர் மு.க. ஸ்டாலின் பிரதமர் மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. அதே சமயம் நடிகர் விஜய் மதுரை பொதுக்கூட்டத்துல கச்சத்தீவு இந்தியாவுக்கு திரும்ப வேண்டும்னு பேசியிருந்தாரு. இந்த நிலையில தான் இலங்கை அதிபர் அனுரா குமாரா திசாநாயக்கே திடீர் பயணமா கச்சத்தீவுக்கு வந்திருக்காரு. யாழ்ப்பாணத்துக்கு உள்ள மயிலிட்டி துறைமுகத்துல பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்த அவர் திடீரென 4 ரோந்து படகுகளுடன் கச்சத்தீவுக்கு சென்றிருக்காரு. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல கச்சத்தீவை சுத்தி பார்த்திருக்காரு. அதன் பின் பேசிய இலங்கை அதிபர், கச்சத்தீவு எங்களுடைய பூமி, இந்த தீவு எமது மக்களுக்கு சொந்தமானது, யாருக்கும் அதை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. தமிழகத்தில் தேர்தல் நெருங்கும் நிலையில கச்சத்தீவு விவகாரம் மீண்டும் பெரும் அரசியல் ஆயுதமா மாறியிருக்கு.